மைட்டி மெடிக்கோஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு கிரேசியான ஒரு டேர்ம் கூட டீல் பண்ண போகிறோம். இந்த டிவைஸ்க்கு பேர் தான் நட் கிராக்கர். இது எப்படி நட்டை இதுக்கு நடுவில் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணுதோ, சில அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் வேற ஒரு அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரை கம்ப்ரெஸ் பண்ணி டிசீஸ் காஸ் பண்ணுது. அதனால என்னென்ன டிசீஸ் வருது அண்ட் அதனால என்னென்ன சிம்டம்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு நட் கிராக்கர் எஃப்ஓஎன்எம் சீரிஸ். அதில் மெடிக்கல் நட் கிராக்கர்ஸ்க்கு நம்ம போகிறோம். மெடிக்கல் நட் கிராக்கர்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நட் கிராக்கர் ஈசோஃபேகஸ். அந்த நட் கிராக்கர் ஈசோஃபேகஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலாக ஈசோஃபேகஸ் இஸ் அ மஸ்குலர் டியூப் which connects the mouth and the stomach. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா மவுத்ல இருந்து ஃபுட்டு ஸ்டொமக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது த்ரூ த peristaltic waves. Peristaltic waves மூலமா it pushes the food from mouth to stomach. So இந்த peristaltic movement கோஆர்டினேட்டா யூனிஃபார்மா நார்மல் அமௌண்ட்ல இருந்தா it is a normal thing. ஆனா when this peristaltic movement becomes hypermotile, அதாவது அதிகமான பெரிஸ்டால்சிஸ் நடந்தது அப்படின்னா அதுக்கு பேர் நட் கிராக்கர் ஈசோஃபேகஸ் சொல்லுவோம். அது கூட ரெண்டு ரூல்ஸும் சேர்த்து சொல்றாங்க, which is coordinated hypermotility and it should be in a high amplitude and high duration. இந்த பெரிஸ்டால்டிக் வேவ் வந்துட்டு ஸ்ட்ரென்த், இதோட ஸ்ட்ரென்த் நார்மல் ஸ்ட்ரென்த்தை விட அதிகமாக இருக்கணும் அண்ட் அதோட டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அண்ட் ஆனால் அந்த பெரிஸ்டால்சிஸ் கோஆர்டினேட்டடாக தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் நட் கிராக்கர் ஈசோஃபேகஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹைப்பர் மோட்டிலிட்டி டிசார்டர்ஸ். வேற ஒரு ஹைப்பர் மோட்டிலிட்டி டிசார்டர் இருக்கு, தட் இஸ் டிஃப்யூஸ் ஈசோபேஜியல் ஸ்பாசம். இதையும் அதையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா நட் கிராக்கர் ஈசோஃபேகஸ்ல there will be coordinated peristalsis, ஆனால் diffuse esophageal spasmல there will be uncoordinated peristalsis movement. ஸோ இதுதான் நட் கிராக்கர் ஈசோஃபேகஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா there will be the increased amplitude there will be peristalsis and it last for longer duration. அதனால ஃபுட்டு சாப்பிட்டோம்னா இந்த ரெண்டு ஸ்பாசம் ஈசோஃபேஜியல் ஸ்பாசம் நடுவில் மாட்டிக்கும். இதில் நட்டாவும் ஈசோஃபேகஸே ஆக்ட் பண்ணுது, நட் கிராக்கர் அந்த டிவைஸாகவும் ஈசோஃபேகஸோட மசிலே ஆக்ட் பண்ணுது. இதுதான் நட் கிராக்கர் ஈசோஃபேகஸ். இதில் சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவியர் செஸ்ட் பெயின், சப்ஸ்டர்னல் செஸ்ட் பெயின் இருக்கும், which is like angina. அதனால ஆஞ்சினல் பெயின் இருந்துச்சுன்னா இதுவும் ஒன் ஆஃப் த டிடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டிஸ்பேஜியா இருக்கும் அண்ட் குளோபஸ். குளோபஸ் அப்படின்னா ஃபீலிங் ஆஃப் சம் ஆப்ஜெக்ட் ஆர் ஃபுட், அந்த ஃபுட் பைப்பில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், அதுக்கு பேர் தான் குளோபஸ். அண்ட் திஸ் நட் கிராக்கர் ஈசோஃபேகஸ் இஸ் precipitated by cold. இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஈசோஃபேஜியல் ஸ்பாசம்ஸை பேரியம்ஸ் வேலோவில் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து ஈசோஃபேஜியல் மேனோமெட்ரி அண்ட் ஈசோஃபேகோஸ்கோபி, இது மூலமாக நம்மளால நட் கிராக்கர் ஈசோஃபேகஸை பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் இஸ் த கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் லைக் நிஃபிடபின் அண்ட் நைட்ரேட்ஸ் அண்ட் ஆன்டிஸ்பாஸ்மோடிக்ஸ் வில் ஆல்சோ ஹெல்ப். ஆனால் இது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குது, க்யூரே ஆகலை, டிஸ்பேஜியா அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னா we can try மயோட்டமி. அடுத்து நட் கிராக்கர் சிண்ட்ரோம். நட் கிராக்கர் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னா நார்மலாக நம்மளோட பாடியில் அப்டாமினல் அயோட்டா இருக்கும். அந்த அப்டாமினல் அயோட்டால இருந்து வர ஒன் ஆஃப் த பிரான்ச் தான் இந்த சுப்பீரியர் மெசன்ட்ரிக் ஆர்ட்ரி. இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்மளோட லெஃப்ட் ரீனல் வெயின் போகுது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. இந்த மாதிரி நார்மலாக போகும். அப்போது இந்த மாதிரி போகிற இந்த அப்டாமினல் அயோட்டாக்கும் இந்த சுப்பீரியர் மெசன்ட்ரிக் ஆர்ட்ரிக்கும் நடுவில் இருக்க இந்த லெஃப்ட் ரீனல் வெயினுக்கு இந்த ஆங்கிள் இஸ் கால்ட் அஸ் அயோட்டோ மெசன்ட்ரிக் ஆங்கிள். நார்மலாக இது 45 டிகிரி இருக்கும். ஆனால் நம்மளோட நட் கிராக்கர் சிண்ட்ரோம்ல இட் ரெடியூசஸ் அண்ட் அப் டு 6 டிகிரி வரைக்கும் கூட இருக்கும். அப்படி ரெடியூஸ் ஆகி 6 டிகிரி வரைக்கும் போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா there will be the compression of renal vein compression இருக்கும். அண்ட் வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
பூலிங் ஆஃப் பிளட்டு கிட்னிக்குள்ளே பூல் ஆகும், அதனால ரீனல் ஹைப்பர் டென்ஷன் வரும். ஸோ தேர் வில் பி பிரேக்கேஜ் ஆஃப் வெசல்ஸ் அண்ட் ஹீமச்சூரியா வரும், யூரின்ல பிளட் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கவனிச்சு பாருங்கள், இந்த லெஃப்ட் ரீனல் வெயின் கூட தான் நம்மளோட டெஸ்டிஸோட வீனஸ் ரிட்டர்ன் இருக்குது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி ஃப்ளூயிட் ரிட்டன் அரவுண்ட் த டெஸ்டிஸ் விச் காசஸ் த வாரிகோசீல். அதுதான் இம்பார்ட்டன்ட் சிம்டம் இந்த நட்கிராக்கர் சிண்ட்ரோம். அடுத்து காசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெயின்லி வெயிட் லாஸ் தான் இதுக்கு இம்பார்ட்டண்டான காசு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நார்மலாக இருக்க நம்மளோட ரீனல் வெயின் இஸ் ப்ரிவென்டட் ஃப்ரம் கம்ப்ரெஷன் பை இந்த அடிப்போஸ் டிஷ்யூனால தான் அந்த ரீனல் வெயின் கம்ப்ரெஸ் ஆகாமல் இருக்குது. எப்போ தேர் இஸ் அ வெயிட் லாஸ் due to some of the factors such as cancer, HIV, anorexia nervosa and drug use, இதனால வெயிட் லாஸ் வருதோ அப்போ அந்த அடிப்போஸ் டிஷ்யூ கம்மியாகும் அண்ட் கம்ப்ரெஷன் வில் பி காஸ்ட். அதுக்கு சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஃப்ளாங்க் பெயின் இருக்கும், ஹிமச்சூரியா இருக்கும், மென்ல டெஸ்டிஸ் இருக்கிறதுனால வாரிகோசீல் இருக்கும். அடுத்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசவுண்டில் வி ஷுட் லுக் ஃபார் பிளட் ஃப்ளோ த்ரூ த ரீனல் வெயின் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் அயோட்டோமிசென்ட்ரிக். அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வி ஷுட் ரீஸ்டோர் த அடிப்போஸ் டிஷ்யூ த்ரூ த வெயிட் கெயின். இல்லை அது மாதிரி பண்ண முடியல அப்படின்னா வி ஷுட் பிளேஸ் தி ஸ்டென்ட் இன் த லெஃப்ட் ரீனல் வெயின். இந்த நட்கிராக்கர் சிண்ட்ரோமில் திஸ் ரீனல் வெயின் ஆக்ட் as நட் அண்ட் இந்த அப்டாமினல் அயோட்டா அண்ட் சுப்பீரியர் மெசன்ட்ரிக் ஆர்ட்ரி ஆக்ட் as நட்கிராக்கர் டிவைஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் டிசீஸ் நட்கிராக்கர் ஃப்ராக்சர். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வி ஷுட் நோ த டார்சல்ல இந்த கியூபாய்ட் போன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கியூபாய்ட் போன் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் த 4th and 5th மெட்டாடார்சலோட பேஸுக்கும் இந்த கால்கேனியம்க்கும் நடுவில் தான் பிளேஸ் இருக்கு. அட் த சடனா எப்போ வி ஆர் டூயிங் த அப்டக்ஷன், நம்ம அப்டக்ஷன் சடனாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த கியூபாய்டு மே பி கம்ப்ரெஸ்டு பை த 4th and 5th மெட்டாடார்சலோட பேஸாலையும் கால்கேனியம்க்கும் நடுவில் இட் இஸ் கம்ப்ரெஸ்டு அண்ட் கியூபாய்டு ஆக்ட் as நட் ஹியர், மெட்டாடார்சல் and the calcaneum act as nutcrackers and it causes fracture. அதுக்கு பேர் தான் nutcracker fracture அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இன்வெஸ்டிகேஷன் இஸ் an எக்ஸ்ரேல அந்த ஃப்ராக்சர் நமக்கு கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், அந்த ஃப்ராக்சர் உங்களுக்கு தெரியுதா, அதுதான் இன்வெஸ்டிகேஷன். அடுத்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் பேண்டேஜ் போட்டு வி ஷுட் வெயிட் ஃபார் 4 to 6 weeks ஃபார் கேல்சிஃபிகேஷன் அண்ட் டியூரிங் தட் பீரியட் வி ஷுட் அவாய்ட் வெயிட் பியரிங். அடுத்து இல்லை அப்படின்னா ஓப்பன் ஃப்ராக்சர், இன்கேஸ் ஆஃப் ஓப்பன் கியூபாய்ட் ஃப்ராக்சர் அப்படின்னா வி ஷுட் கோ ஃபார் போன் கிராஃப்ட். அடுத்து நம்மளோட சேனலில் இதே மாதிரி நம்ம நிறையா எஃபோனம் சீரிஸ் சொல்லுவோம். அதுக்காக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.